எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஸ் சேனல். இன்னைக்கு நம்ம யோஜனா தான் பார்க்க போகிறோம். யோஜனா மேகசின் வந்து ரொம்பவே முக்கியமானது. குரூப் 1 குரூப் 2ல் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யோஜனாவில் இருந்து தான் வருது. ஸோ யோஜனா படிக்காமல் வந்து நம்ம குரூப் 1 குரூப் 2 அட்டன் பண்ணுறது வந்து நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். நிறைய கொஸ்டின் வந்து அதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட நம்ம சேனலில் புக் ப்ரூஃப் போட்டிருப்போம். அதனால இன்றைக்கி வந்து நம்ம யோஜனாவை வந்து பார்க்க போகிறோம். ஜான்வரி 2026ஓடது. இதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து குரூப் 1க்கும் சரி குரூப் 2க்கும் சரி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யோஜனா ஜான்வரி 2026 இதில் 3 சாப்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் ஃபார் சோசியல் ஈக்குவாலிட்டி, பாலின வரவு செலவு திட்டம் மற்றும் சமூக சமத்துவத்திற்கான சட்ட நடவடிக்கைகள். பொருளாதாரம் மற்றும் ஜனநாயகத்தை சந்திப்பு, அதாவது இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர் ஃபார் சோசியல் ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னா, ஜெண்டர் பட்ஜெட்டிங் என்பது வந்து பெண்களுக்கான தனியான பட்ஜெட் ஒதுக்குவது அல்ல. ஓகே, தனியான பட்ஜெட் ஒதுக்குவது அல்லாமல் அரசின் அனைத்து திட்டங்களும் பெண்கள் மற்றும் ஆண்கள் சம நன்மையை வந்து தருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அந்த கருத்தை கொண்டு திட்டமிடணும். ஓகே, பட்ஜெட் வந்து திட்டமிடணும். அந்த பட்ஜெட் வந்து அந்த அணுகுமுறையை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் ஃபார் சோசியல் ஈக்குவாலிட்டின்னா சமூக சமத்துவத்தை உருவாக்கும் அரசு கொண்டு, அதாவது சமூக சமத்துவத்தை உருவாக்க அரசு கொண்டு வரும் சட்டங்கள், அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்புகள், பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு, அப்புறம் அரசியல் பங்கேற்பு போன்ற துறைகளில் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் சட்ட நடவடிக்கைகள் தான் இது. ஓகே, அதே மாதிரி இந்த சாப்டரில் அடிப்படை கருத்து என்னவென்றால், இந்த சாப்டரோட அடிப்படை கருத்து என்னென்னா, நம்ம பொருளாதார வளர்ச்சி மட்டும் ஒரு நாட்டுக்கு போதாது. பெண்களின் சம வாய்ப்புகள், உரிமைகள், வளங்கள் இதெல்லாம் கிடைக்க செய்தல் தான் உண்மையான சமூக சமத்துவத்தை வந்து நிலையாக வளர்ச்சியை வந்து ஏற்படுத்த முடியும் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க சாப்டருக்குள்ளே போயிடலாம். த இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்கானமி அண்ட் டெமோக்ரஸி, பொருளாதாரம் மற்றும் ஜனநாயகத்தை சந்திப்பு. அதாவது இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக வந்து உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் சமூக நீதியும் ஒன்றை ஒன்று வலுப்படுத்தும் கருத்துக்களையாக பகிர்கின்றது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி டெமோக்ரஸி என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதாவது டெமோக்ரஸி வந்து நமக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுதுங்கிறாங்க. கோர் பில்லர்னு பார்த்தீங்கன்னா போத் டெமோக்ரஸி அண்ட் ஈக்குவாலிட்டி ஆர் வந்து ஆங்கர்ட் இன் இன்க்ளூஷன், ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரைட்ஸ் பேஸ்டு கவர்னன்ஸ்ங்காங்க. ஓகே, உள்ளடக்கம், எல்லாத்தையும் உள்ளடக்கம், அப்புறம் ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம், உரிமை. ஓகே, உரிமையை வந்து சார்ந்து வந்து ஆட்சியை அடிப்படையாக கொண்டவே தான் இந்த டெமோக்ரஸி அண்ட் ஈக்குவலிட்டி. ஓகே, அதே மாதிரி டெமோக்ராட்டிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் நெசசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் ஷேர் உமன்ஸ் வந்து லிட்டரலி 48% இருக்காங்க. 145 கோரில் 48% உமன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அது வந்து எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து அவசியமானது, நெசசிட்டியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அக்ராஸ் ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இது மூணுத்துலேயும் வந்து எல்லா ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்காங்க. தேவையான கட்டமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது மூணுத்துலேயும் வந்து ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி 3 ஃப்ரேம் ஒர்க்கு என்னென்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபிஸ்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு 3 ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பு கட்டமைப்புகள், சட்ட கட்டமைப்புகள், நிதி கட்டமைப்புகள் 3 ஃப்ரேம் ஒர்க்காக பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்து இந்த கட்டமைப்புகள் கீழே வந்து சட்ட நடவடிக்கைகள், அதாவது கான்ஸ்டியூஷனல் பேஸா, ஓகே, அரசியல் அமைப்பு பேஸா, அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டம் கொண்டு வர்றது, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், பெண்கள் எம்பவர்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உமன் எம்பவர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ஃபிசிக்கல்னா நிதி. ஓகே, நிதி சார்ந்த விஷயங்களை வந்து பெண்களுக்கு ஒதுக்குறது. ஓகே, லோன்ஸாக இருக்கட்டும், லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அதெல்லாம் இது கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து என்னென்ன சட்டங்கள் இருக்குது, எப்படிலாம் வந்து அவங்க வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக வந்து நம்ம நாடு வந்து இது பண்ணியிருக்காங்க, கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க சட்டங்களை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்.
அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ரிஃபார்ம்ஸ் டு ரிசல்ட்ஸ் உமன்ஸ் ஆஸ் டிரைவர்ஸ் ஆஃப் க்ரோத் அப்படிங்காங்க. அதாவது எக்கனாமிக் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஜிடிபி வந்து 6.5%. ஓகே, 6.5% வந்து ஜிடிபியில் வந்து இருக்குது. அது வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 70 கோடி பெண்களோட கான்ட்ரிபியூஷனும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் வந்து இந்த க்ரோத்தை வந்து அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அண்ட் சோசியல் ஈக்வாலிட்டி ஆர் கன்சிடரபிளி இன்எக்ஸ்ட்ரிகபிளி லிங்க்டு அப்படிங்காங்க. அதாவது பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டுள்ளதாக வந்து கருதப்படுது. எதுலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் சோசியல் ஈக்வாலிட்டியும், பொருளாதார வளர்ச்சியும் சமூக சமத்துவமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மல்டி டைமென்ஷனல் அவுட்கம்ஸ் ஆஃப் ஜெண்டர் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது பாலின உள்ளடக்கிய வளர்ச்சியின் பல பரிணாம முடிவுகள். அதாவது எஜுகேஷனு, அதாவது ஹையர் ரேட்ஸ் ஆஃப் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஹெல்த்தில் வந்து இம்ப்ரூவ்டு மெட்டர்னல் ஹெல்த்து இதை பார்ப்பாங்க. ஓகே, இன்க்ரீஸ் லைஃப் எக்ஸ்பெண்டன்சி அதிகமாக வாழ்கிற அந்த ஆயுள் காலத்தெல்லாம் பார்க்குறது. அப்புறம் மேட்டர்னல் ஹெல்த்னா அந்த தாய்மை சுகாதாரம், அந்த இதையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து மல்டி டைமென்ஷனல் அவுட்கம்ஸ் ஜெண்டர் இன்க்ளூஷன் க்ரோத்தில் வந்து இதுவும் வந்து ஒரு இதாக வருது. ஓகே, எஜுகேஷனில், ஹெல்த்தில். அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் லேபரில் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதில் வருது. அப்புறம் பிஸ்னஸ்ஸு, கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்டின் அப்ரோச்னு பார்த்தீங்கன்னா முன்னுதாரண மாற்றம் என்னவா இருக்குன்னா வெல்ஃபேர் டு எம்பவர்மெண்ட்டாக இருக்குது. அதாவது நலன் பெண்களோட நலனில் இருந்து அதிகாரம் அளித்தலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் நலனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உமனுக்கு வந்து உமனோட நலனை பார்த்துட்டு இருந்தாங்க. பெண்களோட நலனை பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல சட்டங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அதிகாரம் அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்டுங்கிறாங்க. ஓகே, அணுகுமுறையில் வடிவமைப்பு மாற்றம். இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து மாற்றம்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். வெல்ஃபேர்லேருந்து நம்ம எம்பவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் உமன் பார்த்தீங்கன்னா உமன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, அதாவது மாற்றத்தின் முகவர்களாக வந்து இப்போது இருக்கிறாங்க அப்படிங்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் வந்து செயலற்ற பயனாளிகளாக இருந்தவங்க இப்போ வந்து மாற்றத்தின் முகர்வர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுமாதிரி கான்ஸ்டியூஷனல் ஆர்கிடெக்சர் ஃபார் ஜெண்டர் ஜஸ்டிஸ், ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ஸ், அதாவது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், அப்புறம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதாவது இதெல்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஈக்குவாலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடியது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது உமன்ஸ், அதாவது சமூகத்தை உறுதி செய்வதற்கான செயலில் வந்து உள்ள நடவடிக்கைகள் வந்து அரசியலமைப்பு வந்து ஒரு வலுவான கட்டமைப்பை வந்து வழங்குகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கீ ஆர்டிகல்ஸ் தான். அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்க்கணும்னா ஆர்டிகல்ஸ் 14 இருக்கட்டும், இது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகே, சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. அப்புறம் ஆர்டிகல் 15 டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே சாரி டிஸ்கிரிமினேஷன், டிஸ்கிரிமினேஷன் பாகுபாட்டை வந்து தடை செய்கிறது. அப்புறம் ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாத்துக்கும் வந்து வேலை வாய்ப்பில் வந்து சம வாய்ப்பை வந்து உறுதி செய்யணும். அப்புறம் ஆர்டிகல் 21 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கும் கண்ணியத்திற்குமான உரிமையை வந்து உறுதி செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 23 வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் அண்டு ஃபோர்ஸ்டு லேபருங்கிறாங்க. ஓகே, ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர்கள். அப்புறம் ஆர்டிகல் 39D என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமையில் வந்து சம வேலை வாய்ப்பு, அதே மாதிரி சம ஊதியமும் அளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஆர்டிகல் 42 வந்து ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 42 என்னன்னா நியாயமான மற்றும் மனிதாபியமான வேலை நிலைமைகள் மற்றும் மகப்பேறு நிறுவனங்கள். ஓகே, மகப்பேறு ரிலீஃப், அந்த மேட்டர்னிட்டி ரிலீஃப்பாங்க, அதுக்கான அந்த ரிலீஃபையும் வந்து ஒரு வேலையில் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் பே போடாமல் அவங்களுக்கு வந்து அந்த லீவில் வந்து சம்பளத்தை அளிக்கணும். ஒரு 6 மாதமாக இருக்கட்டும் 9 மாதமாக இருக்கட்டும், அப்படி வந்து அவங்க மேட்டர்னிட்டி ரிலீஃபும் கொடுக்கணும். அது வந்து ஆர்டிகல் 42 இருக்குது. ஆர்டிகல் 51AE என்ன இருக்குன்னா பெண்களின் கண்ணியத்தை வந்து மதிப்பு குறைப்படுத்தும் நடைமுறைகளை வந்து தடை செய்கிறதுக்கு இது வந்து இந்த ஆர்டிகல் 51AE. ஆர்டிகல் 243D அண்ட் 243T என்னன்னா ரிசர்வேஷன், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனில் அர்பன் லோக்கல் பாடிஸ்லையும் ரிசர்வேஷனை ஏற்படுத்தி தரதா இருக்குது பெண்களுக்கு. அப்புறம் ஆர்டிகல் 325 என்ன சொல்லுதுன்னா இன்க்ளூஷன் இன் எலக்டோரல் ரோல்ஸ், அதாவது பாகுபாடின்றி வாக்காளர் பட்டியலில் வந்து பெண்களை வந்து சேர்ப்பதை வந்து உறுதி செய்கிறது.
நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் த்ரூ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். அதாவது கிராஸ் ரூட் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் 73, 74 சொல்கிறாங்க. என்னென்னா மினிமம் 33% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து ராஜாக இருக்கட்டும், அர்பன் லோக்கல் பாடிஸாக இருக்கட்டும். இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்லேயும் அர்பன் லோக்கல் பாடிஸ்லேயும் வந்து மினிமம் 33% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த திருத்தங்கள் வந்து அடித்தட்டு ஜனநாயகத்தை வந்து ஆழப்படுத்தி பங்கேற்பு ஆட்சியை வந்து வளர்த்துறணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி தேசிய மாற்றம் 106 அமெண்ட்மெண்ட்டில் நரிசக்தி வந்தன் அதிநியம். ஓகே, நரிசக்தி வந்தன் அதிநியம் இருந்து 33% ஆஃப் சீட்ஸ் வந்து உமன் கொடுக்குது. லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அப்புறம் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியில் மூணுத்துலேயுமே வந்து பெண்களோட பங்கீடு வந்து 33% ஆஃப் சீட்ஸ் வந்து கோட்டா வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர் ஃபார் சேஃப்டி, டிக்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. அதாவது என்னென்ன கட்டமைப்பு மற்றும் சமூக பாதுகாப்புல வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆக்ட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பெண்களோட உமன்ஸ் ரைட்ஸுக்காக, உமன்ஸ் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து டிஜிட்டல் இன்டெகிரேஷன், டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு, அதாவது புதுப்பிக்கப்பட்ட எஸ்ஹெச்இ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ஆன்லைனில் வந்து குறைகளை வந்து தீர்க்க கொண்டு வந்தது, இந்த டிஜிட்டலாக கொண்டு வந்தது இந்த பாக்ஸ். அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இது வந்து குடும்ப வன்முறையிலிருந்து மனித உரிமையை வந்து மீறலான முறைகளை வந்து அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு பெண்களை. அப்புறம் டவுரி ப்ராகிபேஷன் ஆக்ட் 1961 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ஆக்ட், அதாவது தவறாக சித்தரிப்பாங்க மீடியாலேயா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த மாதிரி பெண்களை சித்தரித்து அதுக்கு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் கமிஷன் ஆஃப் சதி ஆக்ட் ப்ரிவென்ஷன் 1987 அது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் வந்து ப்ராக்ரஸ் இன் வேரியஸ் பேராமீட்டர்ஸ், பாலின சமத்துவத்தை வரையறுக்கும் பல்வேறு அளவுகோலின் முன்னேற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் டெமோக்ராஃபிக்ஸ், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் உமன் அட் பிரெத். முன்னாடி எப்படியோ இருந்திருக்கு, இப்போ எப்படி இருந்திருக்கு. முன்னாடி வந்து இப்போ கம்மியாக இருந்தது, அதாவது சில விஷயங்கள் வந்து பின்தங்கி இருந்திருப்போம் பெண்கள் விஷயத்தில். இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து லேட்டராக வந்து நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அதுதான் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 70% வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது ஆயுள் காலம், பெண்களின் ஆயுள் காலம் 70 ஏஜாக இருந்தது. இப்போ 72.5 ஏஜாக வந்து இருக்குது. அப்புறம் செக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து 943 2011 கணக்கெடுப்பில் இப்போ வந்து லேட்டராக வந்து 948 இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி மேட்டர்னல் மேட்டர்னிட்டி ரேட்டில் இதில் வந்து ஏர்லியராக வந்து அதாவது டெத் ரேட், அதாவது 1 lakh சைல்டு பிறக்கிறாங்க பெண்கள் அப்படின்னா இப்போ பெற்றுக்கிறாங்கன்னா அதில் வந்து எத்தனை சைல்டு இறக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 167 இருந்தது 2011-13. இப்போ வந்து கம்மியாக இருக்காது. ஸோ எஜுகேஷன், லேபர் ஃபோர்ஸு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹெல்த்து இந்த ரிலேட்டடாக. ஸோ வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறாங்க. அப்புறம் ஃபீமேல் லிட்ரேசி ரேட்டு இதுக்கு முன்னாடி 64.6 இருந்தது, இப்போ வந்து 70.3 மாதிரி இருக்குது 2017 கணக்கெடுப்பின்படி. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்கு, இப்போ அதிகமாக இருக்குது. எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், மைக்ரோ ஃபைனான்ஸ், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், மாதிரி நிறைய வந்து பிஸ்னஸ் ஓனிங் என்டர்பிரினர்ஷிப்பாக வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்காங்க, இப்போ வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் உமன் எலக்டோரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெண்கள் வாக்காளர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்பவே கம்மியாக இருந்திருக்காங்க, இப்போ வந்து அதிகமாக இருக்காங்க. அப்புறம் உமன் எலெக்டட் டு லோக்சபா இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்காங்க 59, இப்போ லேட்டராக 74 2024 இதுபடி. ஸ்பீச் பாருங்கள்.
அப்புறம் டேட்டா சோர்சஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து டெக்னிக்கல் குரூப், அதாவது சோர்ஸில் வந்து உமன் அண்ட் மென் இன் இந்தியா, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இது ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இதுவும் பண்ணுறாங்க. அப்புறம் லேபர் லா ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஜெண்டர் இன்க்ளூஷன், கோடிஃபிகேஷன் ஆஃப் லேபர் லா, அதாவது 29 லேபர் லாஸை வந்து 4 டிஸ்டிங் லேபர் கோட்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. அது என்ன, அந்த 4 என்னென்னா, இது வந்து எஃபெக்ட் எப்போ வந்திருக்குன்னா November 21, 25. இது வந்து 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் வேஜஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு, அப்புறம் கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி, அப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு 4 இதாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் கீ ஜெண்டர் ரிவலண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்களேன். முக்கிய பாலின தொடர்புடைய முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எதை அச்சீவ் பண்ண கொண்டு வந்திருக்காங்கன்னா எளிமையை, ஓகே, சிம்பிளிசிட்டியை, ஃபார்முலேஷன், பங்களிப்பு முறைப்படுத்துதல், அப்புறம் செக்யூரிட்டி, ஓகே, பாதுகாப்பு இது பண்ணுறது, அப்புறம் ஈக்குவலிட்டி, சமத்துவத்தை, அப்புறம் எக்கனாமிக் பொருளாதார தாக்கத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் தான் வந்து இந்த அவுட்கம்மை கெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான கோர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ லீகல் ஃப்ரேம் ஒர்க் எதுலன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டில் குற்றவியல் நீதி சீர்திருத்தங்கள் மற்றும் நிறுவன ஆதரவு, நியூ லீகல் ரிஃபார்ம்ஸ், ஓகே, ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதில் வந்து என்னன்னா பாரதிய நியாய சங்கீரா, பாரதிய நகரிக் சுராக்ஷா சந்திகா மற்றும் பாரதிய சாக்சியா அபினியம், ஓகே, இது 3 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் ஃப்ரேம், குற்றவியல் நீதி சீர்திருத்தங்களாக வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்காக. அப்புறம் இது வந்து எப்போ வந்திருக்காங்க, July 1, 2004 வந்திருக்கு. இது மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஓகே, அதாவது திறமையான மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்டு ஒரு குற்றவியல் நீதி அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் மெக்கானிசம், நிர்பயா ஃபண்ட் 2013 உமன் சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் 1992, இது வந்து சேச்சுரேட்டட் பாடி ஃபோக்கஸ் ரைட்ஸுக்காக, உமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன், ஓகே, அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் குளோபல் ஆப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா CEDA, கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன், அதாவது பெண்களுக்கு எதிராக அனைத்து வகையான பாகுபாடுகளையும் வந்து ஒழிப்பதற்காக உடன்படிக்கை கொண்டு வந்தது இது. அப்புறம் UN போர்ட்டல் ஆன் டிராஃபிக்கிங் இன் பேர்சன், ஓகே, இது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் வந்து எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அடாப்ட் பண்ணாங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங் ஸ்டேட்மெண்ட் 13 அடாப்ட் பண்ணது தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது பாருங்கள். 13 அடாப்ட் பண்ணதுலாம் இது வந்து டு ரிப்போர்ட் ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் அலோகேஷன் ஃபார் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடுகளை வந்து இது பண்ணுறது, ஓகே, ரிப்போர்ட் பண்ணுறக்கூடியது தான் இது. 2007 ஜெண்டர் பட்ஜெட்டிங் செல்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸில் சார்ட்டர் இஷ்யூவன்ஸில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து சார்ட்டர் ஆஃப் பட்ஜெட் செல்ஸை இஷ்யூ பண்ணாங்க. அப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங்கில் ஜெண்டர் பட்ஜெட்டிங் ஸ்கீம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அவங்க வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. சைல்டு பட்ஜெட்டிங் அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் 2008 வந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. த்ரூ எது மூலமான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அலோகேஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன் ஸ்டேட்மெண்ட் 12 வந்து அது மூலமாக வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2022 இந்தியா ஆக்ட் 75 இதில் மூலமாக வந்து அட்வொகேட்டட் ஃபார் ஆப்டிமம் பட்ஜெட்டரி ரிசோர்ஸ், உமன்ஸுக்கும் வெல்ஃபேர், சைல்டு வெல்ஃபேருக்கும், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நலனுக்காக சிறந்த வரவு செலவு ஆதரவுகளை வந்து ஆதரிக்கும் வகையாகவும் ஸ்கேல் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அமலாக்க அளவு, அதாவது எஃபெக்டிவ் ஜிபி மற்றும் சைல்டு பட்ஜெட்டிங் அக்ராஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், பாலின வரவு செலவு திட்டம், சமத்துவக்கான நிதி அர்ப்பணிப்புகள், பாலின வரவு செலவு அறிக்கை, ஜெண்டர் பட்ஜெட்டிங், ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட், ஓகே, என்னென்ன ஃபிசிக்கல் கமிட்மெண்ட் வந்து ஈக்குவாலிட்டிக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தது வந்து இப்போ பார்க்கக்கூடியது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கலாம், கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து
ஃபிசிக்கல். ஓகே, ஃபிஸ்கல்னால் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஃபிஸ்கல்ம்போம். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படிக்காங்க. பார்ட் ஏ ஸ்கீம்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் வந்து சில ஸ்கீம்ஸ், அதாவது 100% அலோகேஷன் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்ட் ஏ ஸ்கீம்ஸில் வந்துடும். பார்ட் பி வந்து 30% to 99%, அது வந்து பார்ட் பிலையும். பார்ட் சியில் வந்து 30% கீழே இவ்வளோதான் பார்ட் சிலையும் வந்து ஸ்கீம்ஸை வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 வகையாக. அதேமாதிரி முன்னோக்கி செல்லும் த வே ஃபார்வர்ட் விஸ்கிட் பாரத் 2044, இது மூலமாக வந்து விஷன் ஃபார் அம்ரித்கால் அப்படின்னு சொல்லிட்டு 2025 2047 கொடுக்குறாங்க. இது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது சமூக அதிகாரம் அளித்தலும், சோசியல் எம்பவர்மெண்ட்டும், பொருளாதார அதிகாரம் அளித்தலும், அரசியல் அதிகாரம் அளித்தலும், இது மூலமாக வந்து இந்த இதை பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் கீ இம்பரேட்டிவ்ஸ் ஃபார் ப்ராக்ரஸ், அதாவது முன்னேற்றத்துக்கான முக்கிய தேவைகள்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் இது தேவை. அப்புறம் லேபர் அண்ட் அத்தாரிட்டி, லீடர்ஷிப் ரோல்ஸ் வேணும். ஓகே, லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். சொசைட்டல் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க, சமூக மாற்றம் வந்து தேவைப்படும் சொல்கிறாங்க. கல்ச்சுரலாக இருக்கலாம், கல்ச்சுரல் இந்த சில இதெல்லாம் வந்து இருந்து எண்ணங்கள், ஸ்டெரோடைப்ஸ் தீவிர அந்த அதிலெல்லாம் இருந்து விலகடையணும். கல்ச்சுரல் ஸ்டெரோடைப்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகடையணும். இதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து பண்ண முடியும், முன்னேற்றத்தை நோக்கி போக முடியுங்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்கணும், சமத்துவத்தின் தன்மையை வந்து ஒரு சமத்துவத்தின் தன்மையை வந்து நிலைநாட்டணுங்காங்க. ஓகே, இப்போ ரோல் ஆஃப் உமன் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ரோல் ஆஃப் உமன் வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் வளர்ச்சிக்கான பயனாளிகளாக மட்டுமல்லாமல் தேசிய முன்னேற்றத்துக்காக ஒரு இணை உருவாக்கியாளர்களாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பலமுனை அணுகுமுறைங்கிறாங்க. பலமுறைன்னா அரசியலமைப்பு நெறிமுறையாக இருக்கட்டும், சட்ட பாதுகாப்புகளாக இருக்கட்டும், பாலின உணர்வு திறன் வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும், ஜனநாயக பங்களிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மல்டி ப்ராக்ரட்டிவ் அப்ரோச்சுங்க, பலமுனை அணுகுமுறையாக சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபைனல் கோலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சி வந்து விரைவானது மட்டுமல்லாமல் நீதியானது, ஓகே, உள்ளடக்கியது மற்றும் நீதியானது உள்ளடக்கியது மற்றும் நிலையானது என்பதை வந்து உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. ஜஸ்டிஸ், ஓகே, ஜஸ்டிஸ் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் அப்படிங்கிறாங்க. நீதியானது உள்ளடக்கியது, எல்லாத்தையும் உள்ளடக்கியது மற்றும் நிலையானது அப்படிங்கிறாங்க. இந்தியா growth வந்து. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ் சாப்டர் 2 கிளைமேட் ஃபைனான்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளைமேட் ஃபைனான்ஸில் வந்து காலநிலை நிதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படின்னா காலநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்ளவும் அதன் பாதிப்புகளை வந்து குறைக்கவும் அரசுகள், தனியார் நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள் வழங்கும் வந்து நிதி குறிப்புகள். ஓகே, நிதியை வந்து சர்வதேச அமைப்புகளாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசுகளாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து நிதி வழங்குவாங்க. எதுக்காகனா இந்த காலநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்கிறதுக்காக. அந்த நிதியை குறிக்கக்கூடியது தான் இந்த கிளைமேட் ஃபைனான்ஸுங்கிறது. ஓகே, இந்த நிதி வந்து பொதுவாக வந்து 2 அல்லது 3 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன் வாங்க, அதாவது பசுமை இல்லா வாயு வெளியேற்றத்தை வந்து குறைத்தல், க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து இது பண்ணுறது. ஓகே, அதை வந்து தடுக்கிறது, எதிர்கொள்கிறதுக்காக அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு. அப்புறம் அடாப்டேஷன் வாங்க, காலநிலை மாற்றத்தை பாதிப்பு, அதாவது இப்பவும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி காலநிலை மாற்றம் ஏற்படும், அதை வந்து எதிர்கொள்கிறதுக்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது அடாப்டேஷன் வாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் கிளைமேட் ஃபைனான்ஸுங்கிறது. ஓகே, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா மிட்டிகேஷன்லேயும் அடாப்டேஷன்லேயும் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்காக நிறைய சட்டங்களும் கொண்டு வந்திருப்பாங்க, அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை உட்கட்டமைப்பு, நீர் மேலாண்மை, காலநிலைக்கு ஏற்ற விவசாயம் போன்ற துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் நிலையான வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் அடைய உதவுகிறது அப்படிங்காங்க. ஓகே, இதுல இருந்து மீண்டு வந்தால் இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவுது. விவசாயத்திலையும் வந்து நல்லபடியான ஒரு இதை வந்து நம்ம வந்து உட்கொள்ளலாம். காலநிலை மாற்றத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மூலம் விவசாயத்திலையாக இருக்கட்டும், நம்ம பசுமை வந்து உட்கட்டமைப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேலன்ஸாக வச்சுக்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து
காலநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்வது என்பது வந்து வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த அறநிலை சார்ந்த விஷயங்களில் இருந்து ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்டு எக்கனாமிக் கவர்னன்ஸாக இருக்கட்டும், இதையும் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அச்சீவிங் மிட்டிகேஷன் மற்றும் அடாப்டேஷன் அண்டு ரிசிலியன்ஸ் கோல்ஸ் வைக்கிச்சுங்காங்க. ரிசிலியன்ஸ்னால் மீள்தன்மைங்காங்க, மீண்டு வர்றதுக்காக. ஓகே, மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் ரிசிலியன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நிதி திரட்டுதல் அப்படிங்கிறாங்க. இது வந்து எது மூலமாக நிதி திரட்டுறாங்கன்னா தனியார் மற்றும் அரசு மற்றும் தனியார் நிதியை திரட்டுவது அவசியமானது அப்படிங்கிறாங்க. அதுமாரி ஃபிலாசபிக்கல் மற்றும் குளோபல் கான்ட்ராஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்சியன் விஸ்டம், பண்டைய ஞானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ட்ராடிஷன் என்னதை எம்பசைஸ் பண்ணுது, இந்தியா ட்ராடிஷன் வந்து என்னத்தை வந்து வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஹியூமன் எக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட் தேர் எக்காலஜிக்கல் பேலன்ஸுங்கிறாங்க. ஓகே, இயற்கையான அது கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குது மனிதத்தின் அதிகப்படியான தலையீடுகள் வந்து இந்த சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து சீர்குலைக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்தியா ட்ராடிஷன் என்னத்தை எம்பசைஸ் பண்ணுதுன்னா என்னத்தை வலியுறுத்துதுன்னா ஹியூமனோட எக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட் திஸ் எக்காலஜிக்கல் இம்பல்ஸ், அதாவது இந்த சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து சீர்குலைக்கிறது வந்து என்பது வந்து யாரால் நடக்குதுன்னா அதிகப்படியான மனிதர்களால் தான் நடக்குதுங்காங்க. அதுக்காக தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 17 வகையானது, 17 இருக்குது. அதில் 13th தான் கிளைமேட் ஆக்ஷனுங்கிறது. ஓகே, இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு, இதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. சஸ்டைனபிள் கோல் 13 கிளைமேட் ஆக்ஷனுங்கிறது. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து 2வது வந்து ஃபுட் செக்யூரிட்டி, 6வது க்ளீன் வாட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸுங்கிறாங்க. ஓகே, அதாவது காலநிலை ரீதியாக பொதுவான ஆனால் வேறுபட்ட பொறுப்புகள் மற்றும் அந்தந்த திறன்கள் என்ற கோட்பாட்டில் வந்து நிர்வகிக்கப்படுகிறதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கிளைமேட் ஃபைனான்ஸ் டெஃபினிஷன் அண்ட் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி டெஃபினிஷன் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை நிதி என்பது உள்ளூர், தேசிய மற்றும் எல்லை கடந்த நிதி பாய்ச்சல்களை வந்து குறிக்கிறது. எல்லை கடந்த நிதி பாய்ச்சலை குறித்து பப்ளிக்காக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து தான் வருது. மிட்டிகேஷன்ங்கிறது எஃபோர்ட் டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதாவது பசுமை குடியில் வந்து வாயு இதை வந்து குறைக்கிறதுக்கு இது மிட்டிகேஷன். அடாப்டேஷன் வந்து இப்போவும் சரி எக்ஸிட்டிங் இப்போ எப்படி இருக்குது காலநிலை மற்றும் அதையும் சேர்த்து, அப்புறம் ஃப்யூச்சரில் இருக்கிறது சேர்த்து, ஃப்யூச்சர் கிளைமேட் இம்பேக்ட்ஸையும் சேர்த்து அதுக்காக வந்து இது பண்ணக்கூடிய அதை வந்து கடந்து வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அடாப்டேஷன். அதை வந்து கடந்து வருது. அப்புறம் ரெசிலியன்ஸ் பில்டிங்னா ஓவரால் கிளைமேட் மெஷர் டு என்ஹான்ஸ், அதாவது ஒட்டுமொத்த காலநிலை தயார் நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக சொல்கிறது தான் ரெசிலியன்ஸ் பில்டிங்பாங்க. அப்புறம் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிராண்ட்ஸ் அண்ட் கன்சர்னல் லோன்ஸு, அதாவது மானியங்கள் மற்றும் சலுகை கடன்கள், அப்புறம் டொமஸ்டிக் பட்ஜெட்டரி அலோகேஷன் உள்நாட்டு வரவு செலவு ஒதுக்கீடுகள், அப்புறம் க்ரீன் பாண்ட்ஸ் அண்ட் க்ரீன் டெபாசிட்டுங்கிறாங்க. ஓகே, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பேங்க் டெபாசிட் க்ரீன் பாண்ட்ஸ் மூலமாக, அதாவது சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடன் கருவிகள் மற்றும் வங்கி வைப்பான்கள் மூலமாக வந்து மீண்டு வருது. அப்புறம் பிளண்டட் ஃபைனான்ஸுங்கிறாங்க, கலப்பு நிதிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. Global Climate Finance Architecture, International Legal Framework, UNFCCC. ஓகே, காலநிலை மாற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் சட்ட கட்டமைப்பு, அதாவது ஃபவுண்டேஷனல் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க். ஓகே, த ஃபவுண்டேஷனல் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுங்காங்க. யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா, UNFCC இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் கியோட்டோ புரோட்டோகால், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் சர்வதேச சட்ட கட்டமைப்புகள் தான் இதெல்லாம். இப்போ கியோட்டோ புரோட்டோகால், அப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஓகே, அப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆர்டிகல் 9 சொல்றா லீடர்ஷிப், அதாவது காலநிலை நிதியை வந்து திரட்டுவது வந்து வளர்ந்த நாடுகள் தலைமை தாங்க வேண்டுங்காங்க. அவங்க அதிக நிதி திரட்டணும், அவங்களும் வந்து தலைமையை தாங்கணும். அதேமாரி அவங்களுக்கு கோர் ஈக்வாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிலிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அதாவது கணிக்கும் தன்மையும் இருக்கணும், அதே மாதிரி வெளிப்படை தன்மையும் இருக்கணுங்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மிஜிடேஷன் அடாப்டேஷன்ல இருந்து
அதை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு ஃபண்டை ஒதுக்கணும். அதுமாதிரி டெவலப்மெண்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஃப்ளோஸ் மஸ்ட் அலைன் வித் பாத்ஸ் டுவர்ட்ஸ் லோ கார்பன் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட்ங்கிறாங்க. அதாவது நிதி பாய்ச்சல்கள் குறைந்த கார்பன் மற்றும் காலநிலை மீள்தன்மை கொண்ட வளர்ச்சியை நோக்கி சீருடன் செல்லணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மேஜர் இன்டர்நேஷ்னல் கிளைமேட் ஃபண்ட்ஸ் குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 1992 சர்வ்ஸ் அஸ் அ ஃபினான்சியல் பசுமை காலநிலை நிதி குளோபல் ஃபினான்சியல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ஸ் என்று 1990 இருந்து ஃபினான்சியலுக்காக சர்வ் பண்ணிட்டு இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். க்ரீன் கிளைமேட் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்பெஷல் கிளைமேட் ஃபண்டு இதாக இருக்கட்டும், 2010 க்ரீன் கிளைமேட் ஃபண்ட்ஸ் இதுதான் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கிளைமேட் ஃபண்டுங்கிறாங்க. அப்புறம் லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் ஃபண்டு இது வந்து அடாப்டேஷனை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடியது. அப்புறம் அடாப்டேஷன் ஃபண்டுன்னு பொதுவாக ஒதுக்குறாங்க. அப்புறம் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு 2023 COP28 வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. அப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபைனான்ஸ் இது வந்து இதோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் என்கரேஜ் பண்ணணும், கோஆரன்சன்ஸ் அதாவது ஒத்திசைவு மற்றும் அசஸ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் ஃபைனான்ஸ் UNFCCக்கு ஃப்ரேம் ஒர்க் கீழே வரக்கூடிய கிளைமேட் ஃபைனான்ஸை வந்து அசஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க, அசஸ் பண்ண ப்ராப்பராங்கிறாங்க. அப்புறம் கிளைமேட் ஃபைனான்ஸ் வந்து இந்திய டெவலப்மெண்ட் விஷன் பார்த்தீங்கன்னா விஸ்கிட் பாரத் 2044 இது வந்து எக்கனாமிக்கல் க்ரோத், சோசியல் ஈக்வாலிட்டி, என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரணும். அப்புறம் பிரைமரி கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபைனான்ஸ் கேப்ஸ் ரிமைன் அ சிக்னிஃபிகண்ட் ஹர்டில் டு த விஷன் அப்படிங்காங்க. இந்த கிளைமேட் காலநிலை நிதி வந்து இடைவெளிகள் வந்து இந்த தொலைநோக்கு பார்வையை வந்து ஒரு தடையாகவே, இந்த தொலைநோக்கு பார்வைனா இந்த விஸ்கிட் பாரத் 2044 தொலைநோக்கு பார்வையை வந்து ஒரு தடையாகவே அமையுது இந்த காலநிலை மாற்றங்கிறது, காலநிலை நிதிங்கிறது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இந்தியா கிளைமேட் கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2030 கோல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அப்புறம் லாங் டேர்ம் கோல் நெட் ஜீரோ எமிஷன் பை 2070 நெட் ஜீரோ எமிஷனு அந்த டார்கெட் வச்சுருக்கோம். நம்ம ஃபினான்ஷியல் லிமிட் $1 trillion இன் கிளைமேட் ஃபினான்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் டிகேடா. அப்புறம் மெஜிடேஷன் நீட்ஸு $2.5 trillion வந்து 2030 ஃபார் மெஜிடேஷன் அலோனாக வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடாப்டேஷன் நீட்ஸு, அப்புறம் கரண்ட் ஸ்டேட்டஸு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நேஷனல் கிளைமேட் ஃபைனான்ஸ் மெக்கானிசம் இன் இந்தியா, நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் 2015 வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நபார்டு கீழே வந்து கொண்டு வந்துப்பட்டது தான் இது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் PSL ஃபார் ரினியூவபிள் எனர்ஜிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது பேங்க்ஸ் லோன்ஸ் வந்து 35 crore வரை இது பண்ணிக்கலாம். இது வந்து சோலார், விண்டு, பயோமாஸ், மைக்ரோ ஹைட்ரோ அண்டு டீசென்ட்ரலைஸ்டு ரெனியூவபிள் எனர்ஜிக்காக வாங்கிக்கலாம். அப்புறம் கோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்சிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனையும் லோ கார்பன் க்ரோத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. க்ரோத் பாண்ட்ஸ் அண்ட் க்ரீன் டெபாசிட் பார்த்தீங்கன்னா டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபண்டை வந்து என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது க்ரீன் பாண்ட்ஸ், க்ரீன் டெபாசிட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இன்டூ எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறாங்க. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு க்ரீன் பாண்ட் வந்து எஸ் பேங்க்னால 2015 இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதில் வந்து க்ரீன் வாஷிங்லாம் இருந்திருக்கு, அதை ப்ரிவெண்ட் பண்ணதுக்காக செபி வந்து அதுக்கப்புறம் அது கண்ட்ரோலை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சர்வஜின் கிரீன் பாண்ட்ஸ் அதாவது இறையாண்மை கொண்ட பசுமை பத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்டு யூனியன் பட்ஜெட் 2022-23 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நிறைய இன்வெஸ்டர் வந்து ESG ஓரியன்ட் குளோபல் இன்வெஸ்டர் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்குங்கிறாங்க. அப்புறம் சஸ்டைனபிள் ஃபினான்ஷியல் குரூப் இது பண்ணியிருக்காங்க. செல்ஃப் சஸ்டைனபிள் ஃபினான்ஷியல் குரூப்பில் RBI இது பண்ணியிருக்காங்க 2021. அப்புறம் நெட்வொர்க் ஃபார் க்ரீனிங் த ஃபினான்ஷியல் சிஸ்டம், அப்புறம் கிளைமேட் ரிஸ்க் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஃபைனான்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு 2011 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா இதோட சென்ட்ரல் ஏஜென்சியாக வந்து கிளைமேட் ஃபினான்ஸுக்கு இருக்குது. இது வந்து டொமஸ்டிக் பாலிசி, இன்டர்நேஷ்னல் என்கேஜ்மெண்ட் மற்றும் அதாவது உள்நாட்டு கொள்கைகள், சர்வதேச ஈடுபாடுகள் மற்றும் பன்முக காலநிலை நீதிகளுடனான பேச்சுவார்த்தைகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது இது. அப்புறம் சேலஞ்சஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் இன் கிளைமேட் ஃபைனான்ஸ்.
கரண்ட் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் மொபிலைசேஷன், அதாவது தனியார் துறை திரட்டுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சுங்கிறாங்க. அப்புறம் செலவுகள், ஓகே. அப்புறம் கேபிட்டல் காஸ்ட், அதாவது மூலதன செலவுகளாக இருக்கட்டும். அடாப்டேஷன் டெஃபிசிட், அடாப்டேஷன் தகவமைப்பு அடாப்டேஷனுக்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து டெஃபிசிட் ஃபண்ட்ஸு, ஓகே. அது வந்து அப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரைஸிங், தகவல் மற்றும் விலை நிர்ணயம், இதெல்லாம் வந்து பெரிய தடைகளாக இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட், அப்புறம் த வே ஃபார்வர்டு, ஓகே. வே ஃபார்வர்டுன்னு பார்த்தீங்கன்னா நிதி இடைவெளியை வந்து குறைக்க பின்வரும் மூலதனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் ஃபினான்சிங், ஓகே. இனோவேட்டிவ் புதுமையான நிதி அளிப்பு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா பிளண்டட் ஃபைனான்ஸ் மாடல்ஸை வந்து டெவலப் பண்ணுது, ஓகே. க்ரௌட் இன் ப்ரைவேட் கேபிட்டல் பை ஷேரிங் ரிஸ்க்கு ஸ்கேர், அதாவது கேபிட்டலை வந்து ஷேர் பண்ணுறாங்க, ரிஸ்க்கு வந்து இது பண்ணுறதுனால. அது வந்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி போடுறதுனால ரிஸ்க் அதில் கம்மியாக அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குங்கிறாங்க. ரெகுலேட்டரி ஸ்ட்ரென்த்து, அப்புறம் பாண்ட் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் பார்க்குறோம். அப்புறம் ஃப்ளோ அலைன்மெண்ட்டு, அப்புறம் குளோபல் கோஆப்ரேஷன், ஸ்ட்ராட்டஜிக் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உலகளாவிய ஒத்துழைப்பு, மூலோபய ஒருங்கிணைப்பு, பாய்ச்சல் சீரமைப்பு, பத்திர சந்தை விரிவாக்கம், இதெல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் கன்க்ளூஷன், முடிவுரை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் டு விசிட் பாரத் 2047 கிளைமேட் ஃபைனான்ஸ் அஸ் த பேக் போனுங்கிறாங்க. அதாவது கிளைமேட் ஃபைனான்ஸ் வந்து ஒரு பெரிஃபெரல் என்விரான்மெண்டல் எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் பட் த பேக் போன் ஆஃப் குளோபல் கிளைமேட் ஆக்ஷன், உலகளாவிய காலநிலை நடவடிக்கைகளும் முதுகெலும்பாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் எசென்சியல் ஃபார் டெவலப்மெண்ட்டுக்கு வித்தவுட் டெக்னாலஜிக்கல் க்ராப்ஸ். எதுக்கு முக்கியம்னா இந்தியாவை பொறுத்தவரை வந்து சுற்றுச்சூழல் சீர்குலைவு இல்லாத வளர்ச்சியை வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது உறுதி செய்ய இந்த கிளைமேட் ஆக்ஷன் வந்து கிளைமேட் ஃபைனான்ஸுங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழல் சீர்குலைவு இல்லாமல் வளர்ச்சி அடைகிறதுக்கு கிளைமேட் ஃபைனான்ஸ் வந்து முக்கிய பங்களிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ பேக் போன் ஆஃப் குளோபல் கிளைமேட் ஆக்ஷனுங்கிறாங்க கிளைமேட் ஃபைனான்ஸை. ஸ்ட்ராட்டஜிக் எனேபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்வஜின் குளோபல் பாண்ட்ஸ், இறையாண்மை கொண்ட பசுமை பத்திரங்கள், காலநிலை அபாய ஒழுங்குமுறை, பிரத்யேக தகவமைப்பு நிதிகள், நிலையான நிதி கட்டமைப்புகள், ஓகே. அப்புறம் இந்த 2047 விஷன், இதில் வந்து அச்சீவ் விஸ்கிட் பாரத் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ மைண்ட் செட்டுங்கிறாங்க, ஓகே. அதாவது விஸ்கிட் பாரத்தை வந்து அடைவதற்கு மனப்போக்கின் மாற்றம் தேவை. காலநிலை ரீதியாக நாட்டின் மீள்தன்மைக்காக ஒரு மூலோபாய முதலீடு நடத்தப்பட வேண்டும். ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நேஷனல் ரெசிலியன்ஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும் கிளைமேட் ஃபினான்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மைக்ரோ ஃபைனான்ஸ் இன் இந்தியாவின் நிதி அப்படின்னு பார்க்குறோம். இது மைக்ரோ ஃபைனான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவின் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்னால் முக்கியமான காரணம் என்னென்னா பல ஏழை குடும்பங்களுக்கு பெண்களுக்கு பெரிய வங்கிகள் கடன் கொடுக்க வந்து தயங்குவாங்க. ஆவணங்கள் இருக்காது, கொலாட்ரல் பாண்ட் இருக்காது. ஸோ ஃப்ரீ கொலாட்ரல் பாண்டு மூலமாக கொடுக்கறது. ஸோ வருமானம் நிலையாக வந்து இருக்காது. அந்த காரணத்துக்காகவும் அப்போ வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வந்து சின்ன கடன் மூலமாக வந்து அவர்கள் தொழில் தொடங்க அல்லது விரிவாக்க தொழிலை வந்து விரிவாக்க வந்து உதவுகிறது. இதனால் வந்து பெண்கள் பலர் தையல், சிறுகடை, அப்புறம் விவசாய சார்ந்த வியாபாரங்கள் மாதிரியான வருமானம் வந்து தரும் வேலைகளை வந்து செய்ய தொடங்கினாங்கிறாங்க. இதோடு சேர்த்து சுய உதவிக்குழுக்கள் போன்ற அமைப்புகள், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் போன்ற அமைப்புகளும் வந்து பெண்களுக்கு நிதி உதவியும் சேமிப்பு பழக்கத்தையும் வந்து குழு ஆதரவையும் வந்து கொடுத்து அவர்களை வந்து பொருளாதார ரீதியாக பலப்படுத்துகிறது அப்படிங்காங்க. அதனால் வந்து இதில் சில சவால்கள் இருந்த போதிலும் அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ ஃபைனான்ஸில் இது கோர் பில்லர்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் பில்லர் ஆஃப் இந்தியா அப்படிங்காங்க. ஓகே, மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் வந்து கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி ஆஸ் கிரிட்டிக்கல் பில்லர் ஆஃப் ஃபினான்சியல் இன்க்ளூசிவ் ஆக்டிவிட்டிஸில் ஒரு கிரிட்டிக்கல் பில்லருங்காங்க. இந்தியாவின் நிதி சேர்க்கை அமைப்பின் ஒரு முக்கியமான தூணாக நுண்நிதி வந்து உருவெடுத்து உள்ளது அப்படிங்கிறாங்க. இது வந்து அஃபோர்டபுள் கிரெடிட். இது இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், சிறிய கடன் வாங்குறவர்களுக்கு வந்து அவங்க தான் இதோட எய்மே, மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது. கொலாட்ரல் பேண்ட் ஃப்ரீ, ஓகே, எந்த கொலாட்ரல் பாண்டும் இல்லாமல்
கொலாட்ரல் பேட்னா எந்த பத்திரங்கள் வந்து இது வைக்க வேண்டாம் கடன் வாங்குறதுக்கு. அதே மாதிரி கடன் ரொம்பவே வந்து வட்டி குறைவாக இல்லைன்னா வட்டி அல்லாத கடனாக கொடுப்பாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1990ஸ்லேயே வந்து 90ஸ்ல இருந்து ஆர்பிஐ வந்து மைக்ரோ ஃபினான்ஸை வந்து நியூ டெவலப்மெண்ட் பேராடைமாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கீகாரம் வந்து நிதி சேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதற்கு நிறுவன கடன்காக அணுகல் வந்து கணிசமாக மாற்றியுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது செல்ஃப் ரிபூஸ் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம்ங்கிறாங்க. இது வந்து நபார்டு இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 1992ல். இது வந்து குரூப் பேஸ்ட் லெண்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ரெடியூசிங் டிபெண்டன்சி இன்ஃபார்மல் மணி லெண்டர்ஸ், அதாவது அதிகம் வந்து கடன் கொடுப்பவர்கள் முறையாக வட்டி வந்து முறைசாரா வட்டி வந்து கடன் கொடுப்பவங்க அவங்களிருந்து தள்ளி வர்றதுக்கு வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து பாதுகாப்பு அளிக்கிறது இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபினான்சியல் இன்க்ளூசிவ் டூலுங்காங்க. ஓகே, முக்கிய நிதி சேர்க்கை கருவியாக வந்து அங்கீகரிக்கிறாங்க ஆர்பிஐ. ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் ஸ்ட்ரென்தனிங் மைக்ரோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கன் மல்டிபிள் இனிஷியேட்டிவ், அதை வந்து டீப்பாகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணவும் மல்டிபிள் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. விஷன் டாக்குமெண்ட் ஆன் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் சொல்லிட்டு இதை எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா பேசிக் ஃபினான்சியல் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணி யூனிவர்சல் ஆக்சஸ் டு பேசிக் ஃபினான்சியல் சர்வீஸ். அப்புறம் டெக்னாலஜி என்டர்டைன்மெண்ட் டெலிவரி, ஓகே, தொழில்நுட்பம் சார்ந்த விநியோகத்தையும் வந்து அதிகம் சார்ந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர் சொல்கிறாங்க. ஆக்சஸ், யூசேஜ், குவாலிட்டி, அதாவது அணுகல், பயன்பாடு, தரம் அப்படின்னு 3 சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து விரிவாக்கம் இருந்த போதிலும் வந்து பின்வரும் காரணங்களாக வந்து தலையீடு அவசியமானது, ஒழுங்குமுறை வந்து அவசியமானது. அதாவது அதிக கடன் சுமையை இருக்கட்டும், ஓவர் இன்டெப்டன்ஸ் அதுவாக இருக்கட்டும், பல இடங்களில் கடன் வாங்குதல், அப்புறம் கடன் வாங்குவோர் பாதுகாப்பின் தேவை, இதெல்லாம் வந்து அவசியமானதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் வந்து டிஸ்பைட் ரேபிட் எக்ஸ்பென்ஷன், ஓகே, இது பார்த்துட்டோம். அப்புறம் 2011 ஆர்பிஐ ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க், இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா இந்த கட்டமைப்பு வந்து பின்வரும் முக்கிய அம்சங்களை வந்து உள்ளடக்கிய கடன் விநியோகத்திற்காக நிறுவன அடித்தளத்தை அமைத்தது அப்படிங்கிறாங்க. என்ன டார்கெட்டாக இருக்கட்டும், பாரோவர் ப்ரொடெக்ஷன் ஆக ப்ரிவென்டிவ் மெஷர். டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் பாண்ட் ஃப்ரீ ஸ்மால் லோன்ஸ், அதுவும் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டு தான் இது ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்கள தான் டார்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. பாரோவர் ப்ரொடெக்ஷன் இருக்கணுங்கிறாங்க. லெண்டிங் ப்ராக்டிஸ் வந்து இருக்கும், அதாவது நியாயமான கடன் நடைமுறை வந்து வலுவாக இருக்கணும். லெண்டிங் ப்ராக்டிஸ் வந்து நியாயமாக இருக்கணும். சும்மா போயிட்டு அவங்ககிட்ட அதட்டி மிரட்டி வாங்கக்கூடாது, வற்புறுத்தல் மூலமாக வசூல் வரிக்கக்கூடாது, அதிகப்படியான வட்டியும் வந்து விதிக்கக்கூடாது. அப்புறம் மல்டிபிள் ரெண்டையும் ஓவர் பாருங்க, பல இடங்களையும் வந்து கடன் வாங்கும் மற்றும் அளவுக்கு அதிகமாக வந்து கடன் சுமையை வந்து இது பண்ணக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக இருக்குது. இவங்களோட மெயின் ஆர்பிஐ ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்காக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஜான்வரி 2026 யோஜனா வந்து முடிஞ்சிருச்சு கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து February 2026 யோஜனா வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்யூ.